ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். டைம் பாருங்கள், கரெக்டாக வந்து 8:30 மணி ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டீ வச்சு குடிச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் பண்ணோம். டிஃபன் என்ன பண்ணலான்னா, நேற்று நைட்டே தம்பி வந்து பன்னீர், பாலக் பன்னீரும் பூரியும் கேட்டான். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் 1.5 லிட்டரு. நான் பன்னீர் வெளியே வாங்குறதில்ல, எப்பயுமே வந்து வீட்டில் தான் செஞ்சுக்குவேன். பாருங்கள், பால் வந்து 1.5 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, 1.5 லிட்டர் பால். இது ஒரு டைமுக்கு தானே, அதனால் போதுன்ட்டு 1.5 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஃப்ரெஷ் பால் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா காய வச்சுட்டு பாலை நம்ம திரிச்சிட்டு பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் பால் காயிட்டும், இந்த பக்கம் நான் டீக்கு வைக்கிறேன். டீ குடித்தா தான் வேறு வேலையே எனக்கு ஓடும். இது பால் காய்ஞ்சிட்டுக்கிட்டும், நம்ம அதுக்குள்ளே டீ வைக்கலாம். இருங்க, பசங்க 2 பேர் தூங்கிட்டே இருக்காங்க, இன்னும் எழலை. அவங்க இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எழுந்துருவாங்க. மெதுவாகவே எழுட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை இல்லையா. நேற்று தான் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீடெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை இன்றைக்கும் இருக்குது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைய போகிறோம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், இது சோடா மாவு கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம், ரவை கொஞ்சம் போட்டிருக்கேன். ரவைன்னா ஒரு ஸ்பூன் ரவை, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு பிசைஞ்சோம்னா பூரி நல்லா புஃப்புன்னு நல்லா வரும். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இது வந்து 1 கிலோ மாவு. கொஞ்சமாக வந்து தேய்க்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கையிலே கலக்கிக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு, சர்க்கரை, ரவை எல்லாம் நல்லா கலக்கும். பாருங்கள், 1.5 லிட்டர் பாலில் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். எவ்வளோ பன்னீர் வருதுன்னு காமிக்கிறேன். இருங்க, இப்போ பன்னீரை வடிகட்டிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பன்னீருக்காக நம்ம இதை நம்ம அமேசானில் வாங்கி இதோட 3வது முறை நான் அதில் பன்னீர் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், 1.5 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. கடையில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு சரியாக போயிடும், ஒரு டைமுக்கு தானே. இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி அது மேலே அந்த குட்டி உரலை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பாலக் பன்னீர். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி 2, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடணும். இந்த பக்கம் பாலக்கு வெந்துட்டுருக்கு, அது வெந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இது கூடயே நம்ம இந்த மசாலாவும் போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இதை தனியாக நம்ம ஆட்டி வச்சுக்கலாம். இந்த பாலக்கு ஆறின வாட்டி அதையும் நம்ம மிக்சியில் போட்டுடணும், அரைச்சிடணும். அதையும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம். தனியாக ஒரு கப்பில் நம்ம தயிர் எடுத்துருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய காரமாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க. வேணும்னா கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி கலக்கி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோன்னே அந்த மசாலா ஆட்டிட்டு வந்துடலாம். பாலக்கையும் ஆட்டிட்டு வந்துடலாம். இருங்க, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், பிரியாணியில் 2 ஸ்டார். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அது கூட ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, 1வது 2வது.
மசாலா போட்டோம். இப்போ நம்ம அரைச்சி கலக்கி வச்சுருக்கிற தயிரையும் இதுவே போட்டுடலாம். மெயினான விஷயமா இருந்துட்டு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா. இந்த பன்னீரை நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறது எப்படி இருக்கும் என்னான்னு தெரியாது. அது பன்னீரே இல்லைன்றாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேவா? நான் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரிக்கு மாவு உருண்டை பிடிச்சிடலாம். பாலக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோமே அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பக்கம் இந்த ஆயிலே வந்து நம்ம இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்கள், பன்னீர் சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண பன்னீரை எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். மசாலா போட்டுருவோம். பாருங்கள், வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர், பாலக் பன்னீர் மசாலா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுவும் பூரியும் போட்டுடலாம். பன்னீர் இப்போ இதில் நம்ம போட்டுடலாமா? ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பூரி போட்டு எடுத்துடலாம். வாஷிங் மிஷினில் துணியை போடலான்னா காலையிலேருந்து கரண்ட் இல்லை. வந்துட்டு போகுது. இந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ளேயே 4 முறை வந்துட்டு போயிடுச்சு. எப்படியும் மசாலா ஆட்டி முடிச்சாச்சு. இப்போது துணி வாஷிங் மிஷினில் போடணும். கரண்ட் எப்போ வருதோ தெரியலை. வந்தால் தான் போட முடியும். இன்னும் சமைக்கணும். மேலே மேட்டெல்லாம் ஊற வச்சுருக்கேன், துவைக்கணும். கடைக்கு போயிட்டு வரணும். எக்கச்சக்கமான வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? ஒவ்வொன்றா செய்யணும். தம்பி எங்கே வெளியே போயிட்டான். வந்து சாப்பிட்றன்ட்டு போயிருக்கான். சின்னவன் கோயிலுக்கு போயிருக்கான். நம்ம டிஃபனை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், பூரி எப்படி உப்பலாக வருது பார்த்தீங்களா? நம்ம என்னென்ன போட்டு பிசைஞ்சோம்? ரவை ஒரு ஸ்பூன், சர்க்கரை, சோடா மாவு, உப்பு, எண்ணெய் கொஞ்சமாக அப்படி போட்டு பிசைஞ்சினா பூரி நல்லா புஃப்னு வரும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே இதாகிடும். நம்ம ஃப்ரை பண்ணி தானே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே அது அப்படியே இதாகிடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான பூரியும் சாஃப்டான கோதுமை மாவு பூரி தான் இது. மைதா எதுவும் போடலை. சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நான் சொல்லியிருக்கேம்மா, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?